குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்கள் காருக்குள்ள சடலமா கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. கொலையா அல்லது குடும்பத்தோட விபரீத முடிவு எடுத்தாங்களான்னு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. தொழில்ல நஷ்டம் ஏற்பட்டதால இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. புதுக்கோட்டை மாவட்டம் இளங்குடி பக்கத்துல தேசிய நெடுஞ்சாலையில ஓரமா நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள்ள 5 பேர் சடலமா கிடந்த சம்பவம் அந்த பகுதிவாசிகளை அதிர்ச்சியில உரைய வச்சிருந்திருக்கு. போலீசார் அங்க வந்து காருக்குள்ள இருந்த 5 பேரையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கணவன், மனைவி, மாமியார், 2 குழந்தைகள்னு 5 பேர் உயிரிழந்து கிடந்ததா கூறப்படுது. சேலம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் அப்படின்றவர் தான் தன்னுடைய குடும்பத்தாரோட சடலமா மீட்கப்பட்டதா கூறப்படுது. மணிகண்டன் சேலம், கிருஷ்ணகிரி பகுதிகளில் தொழில் செஞ்சுட்டு வந்ததாகவும் தொழில்ல நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் இவங்களுடைய கார் புதுக்கோட்டை பகுதியில மீட்கப்பட்டிருக்கு. சேலத்துல இருக்க வேண்டியவங்க எதுக்காக புதுக்கோட்டைக்கு வந்தாங்க, இது கொலையா இல்ல விபரீத முடிவா அப்படின்ற பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. மேலும் விபரீத முடிவு எடுத்துட்டதா ஒரு கடிதம் கிடைச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி கார்ல இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்கள் சடலமா மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. எந்த பிரச்சனைக்கும் விபரீத முடிவு தீர்வாகாது. அதனால இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட எண்ணம் தோன்றுனா உடனடியா உதவி மைய எண் 104 அழையுங்க. வைஃபோட பையன் இருக்கானா? பையன் கல்யாணம் பண்ணிட்டாப்லையா? அந்த வீட்டுக்கு போனேன். 10 நாள் ஃபோன் பண்ணாங்க. அவர் 10 வருஷமாக இங்கே இல்லைங்க. 10 நாளாக தாங்க இங்கே வந்துருக்காரு. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 10 வருஷமாக சமுதாயத்துக்காக பார்த்தாரு. ஐயா, அழாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உதவி செய்யறேன்னு இப்போ திருமாவளவன் அவர்கள் புத்திஸ்டோட கண்ணீரை தொடச்சு அவருக்கு ஆறுதல் கூறி இருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. மது ஒழிப்பு மாநாடு குறித்து வேலூர்ல நடக்கிற ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்க திருமாவளவன் அவர்கள் வேலூர் போயிருக்காரு. விருதம்பட்டை சேர்ந்த புத்திஸ்ட் நாகராஜன் அப்படின்றவரை மீட் பண்ணி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்பவே வயசாயிடுச்சுங்க, உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. கார்ல அந்த புத்திஸ்ட் நாகராஜன் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கண்ணீரோட அவருடைய கதையை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குடும்பத்தை விட்டுட்டு இந்த புத்த சேவைக்கு